ஐயா பேராண்டி, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த தோப்பு கிட்ட மட்டும் வித்துறாதையா, சரியா? சரிங்க தாத்தா. பேராண்டி, எனக்கு ஒரு மாதிரியா வருதியா? தாத்தா தாத்தா என்ன தாத்தா பண்ணுது? ராமண்ணா என்னன்னு அந்த கம்பெனியில் லீவு விட மாட்டாங்க. இந்த மாதம் லீவ் விட சொன்னாங்க, ஒன்றுமே பேசாமல் இருக்கார் மேனேஜரு. அந்த பாரு மேனேஜர் சிரிச்சுக்கிட்டே வராரு. ஒரு நல்ல தகவல் சொல்லுவார்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்திப்பா. நாளையிலேருந்து ஒரு மாதத்துக்கு கம்பெனி லீவ்ப்பா. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எடுத்துவாங்க. சரிங்க சார். ராமனே செம்ம ஜாலி. நான் ஊட்டி கொடைக்கானல் டூர் போக போகிறேன். நீங்கள் எங்கே போக போகிறீங்க? நான் எங்கள் தாத்தா வீட்டுக்கு போய் அந்த இயற்கையான சூழலில் சந்தோஷமாக ஒரு மாதம் கழிச்சிட்டு வர போகிறேன். கண்மணி கண்மணி, ஆமாம் கண்மணி, ஒரு சந்தோஷமான செய்தி தான். என்ன செய்தி? சொல்லுங்க சொல்லுங்க. எங்கள் ஐடி கம்பெனியில் ஒரு மாதம் லீவு தான் கண்மணி. சரிங்க, அப்பனா நம்ம தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுமா ஒரு மாத்திக்கு? நானே அதைத்தான் கண்மணி சொல்லலாம்னு வந்தேன், நீயே சொல்லிட்ட. சரி கண்மணி, பேக் பண்ணிக்க, நாளைக்கு காலையில் ஊருக்கு போவோம். சரிங்க. எங்க என்னால் நம்பவே முடியலங்க தாத்தா ஊருக்கு போகிறோம்னு. உங்களுக்கு லீவு கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. லீவு கிடைச்சிட்டு தாத்தா வீட்டுக்கு போகிறோம். ஒரே சந்தோஷமா இருக்குங்க. ஆமாம் கண்மணி, எனக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த இயற்கையான சூழலில் இருந்து வாழ்கிறதுக்கு. அந்த இயற்கையான வாசனையை பாருங்களே, கிராமத்துக்கு பக்கத்தில் வந்த உடனே அப்படியே இயற்கையான மண் வாசனை, அப்படியே வாசனையே அருமையாக இருக்குங்க. ஆமாம் கண்மணி, கிராமம் தான் கண்மணி. எவ்வளோ அருமையான மண் வாசனை, மரங்கள் செடிகள் சூப்பராக இருக்குல்ல கண்மணி. எங்க எப்படியும் ஒரு வழியாக கிராமத்துக்கு வந்தாச்சு. தாத்தா விட கொஞ்சம் தூரம் தான். ஆமாம் கண்மணி. அடியே, இப்போ போகுதுல்ல பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க அந்த தோப்புட்டுக்கிற பிள்ளை தானே, தோப்புக்கு தானே போகுதுங்க. ஆமாம் பாட்டி, அங்கே சும்மாவே நைட்டில் ஆளுகிற கேட்கும். இப்போ இதுக செட்டிட்டில் இருந்த பிள்ளை வேற போகுதுங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. எல்லாமே ஆண்டை விட்ட வழியா, என்ன பண்ணுறது? நம்ம கையில் என்ன வழி இருக்கு? சரிவா, நம்ம வீட்டுக்கு போவோம். ஏங்க, இந்த மரம் செடி கொடிலாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேயே இருந்துடலாம் போல இருக்குங்க. ஆமாம் கண்மணி, சிட்டிக்குள்ளே வேலைனே ஓடும்படியாக இருக்குது. கிராமத்து வாழ்க்கை கிடைக்குமா இங்கே? கிராமந்தான் சொர்க்கம். சரிங்க, வாங்க, பொழுதாயிடுச்சு, வீட்டுக்குள்ளே போவோம். வா போவோம். இந்த ராத்திரியில் யார் அழுகிறது? யாருமே நம்ம கண்ணுக்கு தெரியலையே. சரி, காலையில் வந்து பார்த்துக்குவோம். ஏங்க ஒரு லெட்டர் கிடைச்சிருக்குங்க. ஏங்க, இந்த லெட்டர் நம்ம மல்லியா பாட்டி எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? வாசி. 1965 என் தங்கச்சி ராதாவுக்கு ஒரு 19 வயசு இருக்கும். அந்த சமயம் என் தங்கச்சி பக்கத்து ஊர் பையனை காதலிச்சான். இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரியாதுச்சு. எங்கள் அப்பா இந்த காதலுக்கு ஒத்துக்கலை. ஏன்னா அந்த பையன் வேறு சாதி பையன். அதனால் என் தங்கச்சி ராதாவை எங்கள் அப்பா அடித்தும் திட்டியும் ரொம்பவே கஷ்டப்படுத்தினாங்க. இதை தாங்க முடியாத ராதா கிணத்தடியில் போய் அந்த பையன் வரான்னு பார்த்துக்கிட்டே இருந்தா. அந்த பையன் வர மாதிரி தெரியல. உடனே கிணத்துல குதிச்சு இறந்தும் போயிட்டான். ராதாவோட ஆத்மா இந்த வீட்டை சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. ராத்திரி நேரத்தில் தென்னை மரத்தடியில் உட்காந்து அழுவா. என் ஆயுசுக்கும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்களும் அவளை பார்த்து பயப்படாமல் அவளுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். அவள் சீக்கிரமாகவே இந்த வீட்டை விட்டு மோட்சம் அடைஞ்சிருவா. என்னங்க பாட்டி இப்படி எழுதியிருக்காங்க லெட்ரு? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. அதெல்லாம் பழைய கதை கண்மணி, விடு கண்மணி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டுக்காதனே. என்னவா இருக்கும் பாட்டி இதுக்கு லெட்ரு இப்படி எழுதியிருக்காங்க? இந்த வீட்டில் இருப்போம்மா இல்லை ஊருக்கு போயிடுவோம்மா?
என்னன்னே தெரியலையே. நைட்டு ராதா பாட்டி அழுகும்போது போய் பாத்துறோம், என்ன ஏதுன்னு கேட்கணும். ராதா பாட்டி, ராதா பாட்டி. ஆமா கண்மணி, இப்பதே என் கூட பேசணும்னு தோணுச்சா? பாட்டி, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. உங்களுக்கு நான் இருக்கேன், டெய்லி நான் வந்து பேசுறேன், சரியா? சரி கண்மணி, டெய்லி என் கூட பேசுவியா? பேசுறேன் பாட்டி. ஐ ஜாலி ஜாலி ஜாலி, என் பேத்தி என் கூட பேச எனக்கு துணைக்கி இருக்கா. ஜாலி ஜாலி. சரிங்க பாட்டி, நான் போயிட்டு நாளைக்கு வரேன். சரிடா தங்கம், போயிட்டு வா, நாளைக்கு பார்ப்போம்.